வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன் தை 1ஆம் தேதி வியாழக்கிழமையிலே பிறந்திருக்கின்றது 11/1/2026 விசுவாச வருடத்திய மாத பலன் 2026 தை பொங்கல் என்பது பிறந்திருக்கின்ற மிகவும் அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது 4-5 வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வீகம் சார்ந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். குரு பகவான் 3-6 குடையவருடன் சற்று தனாதிபதி எதிரி என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்ற பொழுது சற்று கவனத்தையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலும் கூட சகோதரர்கள் தகப்பனர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. உங்களுக்கு துலாம் ராசிக்கு 11 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். அது மட்டுமல்ல ராசி அதிபதியும் அங்கே சேர்கின்ற அற்புதம். புதன் பகவான் 9 குடையவர் பாக்கியாதிபதியும் 4 கிரகங்களின் பார்வை என்பது மட்டுமல்லாதது 2-7 குடையவர் கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தை தை மாதங்களிலே இது நாள் வரையில் இருந்த தடை தாமதம் கல்யாண வைபவங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து குடும்பங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசி என்பது ஒரு குளிர்ந்த காற்றை போன்று இருக்கக்கூடிய ஒரு ராசி. தராசு சின்னத்தின் அமைப்புகளுக்கு ஏற்ற நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி என்று சொன்னாலும் இது காற்று வேகத்தில் சீரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசி என்பது சரராசியிலே பிறந்தவர்கள் அழகு நிறைந்த ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்கள் குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த 6 குடையவர் உங்களுக்கு 6ஆம் இடத்து கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்கள் சகோதரன் தகப்பனார்களால் பொருளாதார சம்பந்தப்பட்ட பணங்காசுகள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கு வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3-6 குடையர் முயற்சி ஸ்தானத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் வெற்றிகளை பெறுகின்றது. இடமாற்றங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த 3 குடையர் 6 குடையரும் எதிரிகளை சொல்லக்கூடிய சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவரே உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல ராசியை பார்க்கின்ற அற்புதம் என்பது மிக அற்புதமாக இருக்கின்றது. இந்த ராசியை குரு பகவான் துலாம் ராசியையும் கும்பராசியையும் பார்க்கின்றது மட்டுமல்லாதது தனுசு ராசியையும் பார்க்கின்றார். தனுசு ராசியை 3 குடையர் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எந்த காரியங்களாக இருந்தாலும் எடுத்த வேகத்தில் நிறைவேறுகின்ற அற்புதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த பணங்காசு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3 குடையவர். அவர் கடனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் வட்டி தொழில்களிலே இருக்கின்றவர்களும் பேங்கு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் மேன்மைகளும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தை மாதமாக இருக்கின்றது. துலாம் ராசி அழகுகள் நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய இந்த தராசு சின்னத்தில் போன்று சரியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்றால் இது துலாம் ராசியாக இருக்கின்றது. ராசிக்கார நேயர்களுக்கு தை மாதங்களிலே நல்லதொரு மாற்றம். வீடு வாசல் சொத்து சுகங்கள் 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் வீடு வாசல்களுக்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதமாக இருக்கின்றது. அந்த கஷ்டங்களிலே 4-5 குடையவரும் 6ஆம் இடத்திலே இருந்து அவர் பாவர் என்ற முறையிலே அவர் சுய நட்சத்திரத்திலே வருகின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற கடனாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்களாக வேலைகளாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தையும்